உங்க சர்ச்சுக்கு நான் வர்றது ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். அவனும் புது ஆள் கிடையாது உங்க சர்ச்சுக்கு. நானும் வருஷம் உங்க சர்ச்சுக்கு வரேன். வரும்போதெல்லாம் உங்களை எல்லாம் பார்த்துட்டு போறேன். அதனால நான் ஒன்றும் புது ஆள் கிடையாது. என்னை அன்போடு மீண்டும் ஆண்டுதோறும் என்னை அழைத்து வந்திருக்கும் தம்பி கராத்தே செல்வத்துக்கு தான் நன்றி சொல்லணும். கராத்தே செல்வத்துக்கும் சுகன்யாவுக்கு தான் நன்றி சொல்லுவோம். வருஷம் நான் எந்த ஊர்ல இருந்தாலும் முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்டுருவார், நீங்க கிறிஸ்துமஸுக்காக வரணும், என்னைக்குப்பான்னு கேட்பேன். ஏதாவது 2 தேதி சொல்லுவான், நான் வரேன் கண்டிப்பா சொல்றேன். நான் இது வரைக்கும் நான் வராமல் இருந்ததே கிடையாது. நானும் ஆண்டுதோறும் வருகிறேன். மீண்டும் இங்க வந்து உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ரெவரண்ட் ஃபாதர் டிமத்தி அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர் சகோதரர் சொர்ணா சேதுராமன் அவர்களே, பொதுச் செயலாளர் அருள்பத்தி அவர்களே, கராத்தே செல்வம் அவர்களே, கவுன்சிலர் சுகன்யா செல்வம் அவர்களே மற்றும் இது திரண்டிருக்கும் அனைத்து நண்பர்களே, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகிகளே. நான் சொன்ன மாதிரி நான் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் தான் படித்தேன். நான் டான் போஸ்கோ கிறிஸ்துவ பள்ளியில் தான் படித்தேன். அதனால சின்ன வயசுல இருந்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அதோட ட்ரெடிஷன் எல்லாம் நல்லாவே தெரியும். அதனால இங்க திருப்பி வருவது வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நினைவுகள் தான் மீண்டும் வருகிறது சர்ச்சுக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் மதத்தால எல்லாரும் பிரியும். நான் கும்பிடுற சாமி தான் ஒஸ்தி, நீ கும்பிடுற சாமி தான் ஒஸ்தி, இதுக்கு போய் தேவையில்லாத சர்ச்சை வருது. ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் சாமி கும்பிடும் போது அதே தான் கேட்கணும். நல்ல நோய் இல்லாத உடலை கொடு, பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், இதே தான் எல்லாத்தையும் கேட்கணும். நீங்க கர்த்தர்கிட்ட போய் கேட்டாலும் சரி, கருப்பர்கிட்ட கேட்டாலும் சரி, அல்லாட்ட கேட்டாலும் சரி, அதே தான் கேட்கணும். யாரும் சாமி கிட்ட போய் வேண்டாம் போது ஒன்றும் வித்தியாசமா வேண்டது இல்லை. அதே வேற மொழியில வேணா வேண்டலாம் மொழிய, வைக்கிற கோரிக்கை அத்தனையும் ஒன்னே தான். நான் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா கல்யாணம் ஆகணும், நல்லா சந்தாலிக்கு போகணும், நோய் இல்லாம இருக்கணும், இதானே கேட்கறோம். இது இல்லாம யாரும் ஒன்றும் கேட்கறது இல்லையே. என்னை கொண்டு போய் சந்திர மண்டலத்தில் போய் சேர்த்துட்டு யாரும் கேட்கறது இல்லை, என்னை சூரிய மண்டலத்துக்கு கொண்டு போகணும் யாரும் சொல்றது இல்லை. எல்லாம் நிகழ்கால வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா மதத்திலும் வேண்டிக்கிறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க மட்டும் இல்ல, உலகம் எங்குமே சண்டைக்கு பெரிய காரணம் மத நம்பிக்கையா இருக்குது. இது கடவுள் நம்பிக்கை மட்டும் இருந்தாலே இந்த பிரச்சனை வராது. இந்த கடவுள் நம்பிக்கைக்கு தாண்டி இந்த மத நம்பிக்கை வந்து என்னுடைய மதம் தான் உயர்ந்தது, மற்றவருடைய மதம் தாழ்ந்தது என்ற மனப்பான்மை வரும்போது சண்டை வரும். நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் பிளாஸ்டிக்கும் சண்டை. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி ஜூதர்களை போய் 2 பேர் போய் ஆஸ்திரேலியாவில் சுட்டு 15 பேர் சுட்டாங்க. நம்ம ஊர்ல விளக்கேற்றலாமா விளக்கேற்ற வேண்டாமான்னு ஒரு சண்டை. இது மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் நிறைய வருது. நான் இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களை எல்லாம் கேட்டுக்கிறதெல்லாம் ஒண்ணுதான், நம்ம கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்போம். நம்முடைய மதத்தை வந்து கடவுளுக்கு முன்பாக நிறுத்த வேண்டாம். கடவுள் தான் எல்லாத்தோட அல்டிமேட். எந்த மதமும் கடவுளோட அல்டிமேட் கிடையாது. நமக்கு கடவுளோடு நன்றாக இருப்போமே தவிர மதத்தை முன்னிறுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறோம் என்றால் நமக்கும் மற்றவங்களும் சண்டை தான் வரும். நம்மளும் குறிப்பாக